மூன்று பரம்பரையை சேர்ந்த ஏ தொடக்கம் ஜே வரையுள்ள 10 அங்கத்தவர்கள் உள்ள ஒரு குடும்பத்தில் 3 திருமணம் முடித்த தம்பதிகள் உள்ளனர். மேலும் இக்குடும்பத்தில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்களின் எண்ணிக்கை சமமாகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 3 பரம்பரையை சேர்ந்த 10 அங்கத்தவர்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுவும் ஏ தொடக்கம் ஜே, அதாவது ஏபிசிடி என்ற வகையில் ஒழுங்கில் செல்லப்படும். அந்த வகையில் ஏ தொடக்கம் ஜே வரையுள்ள 10 அங்கத்தவர்கள். அதில் 3 திருமணம் முடித்த தம்பதிகள் உள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கோ டு த டீட்டெயில்ஸ். ஏ ஆனவர் ஜேயின் மகள் ஆவார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஏ ஒரு பெண் நபராக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜேயின் மகள் ஆவார். ஸோ ஜே ஆணோ பெண்ணோ என குறிப்பிடப்படவில்லை. பட் ஜேயின் மகள் ஏ என குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண் நபரனின் வட்டத்தினால் குறித்து காட்டப்படும். அந்த வகையில் ஜேயின் மகள் ஏ ஆவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆனவர் பியின் சகோதரர் ஆவதோடு அவருக்கு ஒரு சகோதரியாக ஏ மாத்திரம் உள்ளனர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ என்பவர் பிக்கு சகோதரராக இருப்பதோடு அவருக்கு சகோதரியாக ஏ உள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஏ எனும் நபர் ஐ மற்றும் பிக்கு சகோதரியாக காணப்படுவார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஏயின் சகோதரர் ஐ, அதே நேரம் பியும் அவருக்குரிய சகோதரனாக காணப்படுவார். இங்கே பி மற்றும் ஐ ஆண் நபராக காணப்படும் அதே வேளை ஏ பெண் நபராக காணப்படுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் டீட்டெயில்ஸ். ஹெச் மற்றும் பி திருமணம் முடித்த தம்பதியாகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெச் மற்றும் பி திருமணம் முடித்த தம்பதியாகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே எங்களுக்கு இங்கே பி ஒரு ஆண் நபராக தரப்பட்டுள்ளது. ஆகவே பி ஆனவர் திருமணம் முடித்திருப்பது ஹெச் எனும் நபரே ஆகும். இங்கு பி ஆண் நபராக இருப்பதனால் ஹெச் கண்டிப்பாக ஒரு பெண் நபராக காணப்படுவார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பி மற்றும் ஹெச் திருமணம் முடித்த ஜோடிகள் என இப்படி குறிப்பிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சி ஆனவர் ஹெச்சின் மகள் ஆவார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெச்சின் மகள் எனப்படும் பொழுது அவர் பிக்கும் மகளாகத்தான் காணப்படுவார். அந்த வகையில் சி ஆனவர் ஹெச்சின் மகள் ஆவார். ஆகவே சி என்பவர் ஒரு பெண் நபராக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜி ஆனவர் பியின் தாய் ஆவார். ஜி ஆனவர் பியின் தாய் ஆவார். ஸோ ஜி ஒரு பெண் நபராக இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் ஜியின் மகனாக பி, ஐ மகளாக ஏ காணப்படுவார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதிலிருந்து இந்த ஜி மற்றும் ஜே ஆனவர்கள் திருமணம் முடித்த ஜோடிகளாக காணப்படுவர். ஆகவே ஜே இங்கே ஒரு ஆண் நபராக காணப்படுவார். ஜியின் மகன் பி, ஐ மகள் ஏ. ஆகவே ஜேயின் மகள் ஏ என முன்னால் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இந்த ஜே மற்றும் ஜி ஆனவர்கள் திருமணம் முடித்த ஜோடிகளாக காணப்படுவர். ஜியின் மருமகன் டி ஆவார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜியின் மருமகன் டி ஆவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஜி மற்றும் ஜே அவர்களுக்கு 2 மகன்களும் ஒரு மகளும் காணப்படுகின்றனர். மருமகன் எனப்படும் பொழுது தனது மகளின் கணவனாகத்தான் இருக்க முடியும். அந்த வகையில் ஏயின் கணவன் டி ஆவார். இங்கே மறைமுகமாக சொல்லப்பட்டுள்ளது ஜியின் மருமகன் டி என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜியின் மகள் இங்கே ஏ. ஆகவே ஏயின் கணவன் டி ஆக காணப்படுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈயின் சகோதரி சி ஆவார். ஈயின் சகோதரி சி. ஆகவே சியின் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஈயின் சகோதரி சி என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈ இங்கே ஆண் நபரா அல்லது பெண் நபரா என்று குறிப்பிடப்படவில்லை. இவ்வாறு குறித்து வைத்துக் கொள்ள முடியும். அடுத்து டியின் ஒரே ஒரு மகன் எஃப் ஆவார். ஸோ டியின் ஒரே ஒரு மகன் எஃப் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
எஃப் ஆனவர் ஒரு ஆண் நபராக இருப்பார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 10 நபர்களின் பெயர்களும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஏற்கனவே சொன்னது போல் 5 ஆண்களும் 5 பெண்களும் காணப்படுகின்றனர். அந்த வகையில் இங்கே பெண் 1 2 3 4. ஸோ ஈ ஆனவர் கண்டிப்பாக ஒரு பெண் நபராகத்தான் காணப்படுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உறவுமுறையின் அடிப்படையில் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். எஃப் ஆனவர் ஜியிற்கு என்ன முறையாவார்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜி மற்றும் எஃப்பின் தொடர்பாக வினவப்பட்டுள்ளது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எஃப் ஆனவர் ஜியிற்கு என்ன முறையாவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் எஃப்பின் தாய் ஏ, ஏயின் தாய் ஜி. ஸோ ஜியின் பேரனாக எஃப் காணப்படுவார். ஏனெனில் ஜியின் மகளின் மகன். ஆகவே மகளின் மகன் எனப்படும் பொழுது அவர் பேரனாக காணப்பட முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முதலாவது பேரன் முறையாக காணப்படுவார். செகண்ட் கொஷன் இஸ், ஏயின் கணவன் யார்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நேரடியாக வினா கேட்கப்பட்டுள்ளது. ஏயின் கணவர் இங்கே டி ஆவார். ஈ ஆனவர் ஜேயிற்கு என்ன முறையாகும்? ஈ ஆனவர் ஜேயிற்கு என்ன முறையாகும்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஈ இங்கே உள்ளார், ஜே இங்கே உள்ளார். ஸோ ஜே எனப்படுவது இங்கே ஆண் நபர், அவரின் மகனின் மகள். ஸோ ஜேயின் மகனின் மகள். ஆகவே ஈ ஆனவர் ஜேயிற்கு பேத்தி முறையாவார்.